இனி ஒரு ஃப்ரெண்டு வீட்டு புதுமனை புகுவிழாவுக்கு போயிட்டு வந்தாங்க. சரிதானே? ஆமாம். போயிட்டு வரும்போது புஜ்ஜிக்கு நிறைய சந்தேகங்கள், வீடுகளை பற்றி சந்தேகங்கள். அதில் பல வகையான வீடுகள் இருக்குது. வீடுகளினுடைய பயன்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் டோரா புஜ்ஜிக்கும் நண்பர்களுக்கும் விளக்கமா சொல்லிட்டு இருந்தான். இப்ப பல வகையான வீடுகளை பற்றி நாம படித்தோம். அந்த வீடுகளினுடைய பயன்களை பற்றியும் நாம படித்தோம். ஏற்கனவே நம்ம பல வகை வீடுகளை பற்றி நாம பார்த்தோம். வீடியோவா படமா நாம பார்த்தோம். இப்போ ஒரு தடவை கூட அந்த வீடியோவில் சில வீடுகளை பாருங்க. பார்த்துட்டீங்க இல்லையா? அதே மாதிரி உங்க புத்தகத்திலையும் சில வீடுகளுடைய படங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த வீடுகளினுடைய நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோவிலையும் உங்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய வீடுகளினுடையவும் மேற்கூரைகள் எதனால் செய்யப்பட்டிருக்கிறது, மேற்கூரைகள் என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி செய்திருக்கிறார்கள். அப்ப பல வகையான வீடுகளை பற்றி நாம பார்த்ததும் அந்த வீடுகளினுடைய மேற்கூரைகளை என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி செய்திருக்கிறார்கள். என்னதுப்பா? புல். வெரி குட், புல். அதுக்கப்புறம் ஆமா, ஓலை. ஓலைகளை பயன்படுத்தி கூரை வைத்திருக்கிறார்கள். ஒரு வீடு புல் பயன்படுத்தி வீடு கூரை வைத்திருக்கிறார்கள். இனி ஒன்று ஓலைகளை பயன்படுத்தி கூரை வைத்திருக்கிறார்கள். அடுத்ததோ ஆமா, ஓடு. ஓடுகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பின்ன கான்கிரீட் வீடு இல்லையா? மேற்கூரை கான்கிரீட்டினால் ஆன வீடு. இப்போ புல் வேய்ந்த வீடுகள், அதாவது புல்லை பயன்படுத்தி கூரை வேய்ந்த வீடுகள் இப்போ எங்கேயோ சில பக்கம் அபூர்வமா காட்சியளிக்கிறது. எங்கேயோ சில இடங்களில் மட்டுமே அபூர்வமாக காட்சியளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வனங்களின் உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் பேர் இன்னைக்கும் புல்களை பயன்படுத்தி கூரை வேய்ந்து தங்கி வருகிறார்கள். இந்த புல் பயன்படுத்தி அல்லது ஓலைகளை பயன்படுத்தி கூரையாக வேய்ந்த வீடுகளினுடைய ஒரு குணம் நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சூடு குறைவா இருக்கும். ஏற்கனவே சாரு அதை பத்தி சொன்னேன். சூடு குறைவாக இருக்கும். அந்த புல்களை பயன்படுத்தி கூரை வேய்ந்த வீடுகளின் உள்ளே சூடு குறைவாக இருக்கும். அடுத்தது ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு செலவு குறைவா இருக்கும்பா. மற்றுள்ள ஓடு, கான்கிரீட் இதையெல்லாம் பயன்படுத்தி கூரை செய்யக்கூடிய வீடுகளை விட நமக்கு இந்த புல்லும் ஓலைகளும் பயன்படுத்தி செய்யக்கூடிய வீடுகளினுடைய செலவு குறைவாக இருக்கும். ஆனா அதுல ஒரு டிமெரிட், குறைபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புல்லுகளையும் ஓலைகளையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய வீடுகள் நீண்ட காலத்துக்கு இருக்காது.
மிக குறைந்த கால அளவில் மட்டும்தான் அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அந்த புல்லிலேயோ அல்லது அந்த ஓலைகளிலேயோ கரையான் அரிக்கும். கரையான் அரிச்சு அந்த புல் இல்லாமல் ஆகிவிடும். இரண்டாவது, மழை பெய்யும் போது அந்த மழை நீர் அந்த புல்லின் மீதும் ஓலையின் மேலேயும் தங்கி நிற்கும் பொழுது நீண்ட நாட்கள் அல்லது கொஞ்ச நாட்கள் அந்த தண்ணி அந்த ஓலையிலேயோ புல்லிலேயோ தங்கி நிற்கும் போது அந்த புல் தண்ணி எங்கெல்லாம் நிற்குதோ தங்கி நிற்குதோ, ஈரம் காயாம எந்தெந்த இடங்கள்ல இருக்குதோ அந்த இடங்கள் அப்படியே அழுகி போயிடும். அழுகி போகும்போது வீட்டுக்கு உள்ள மழை பெய்யும் போது தண்ணீர் ஒழுகி வரும். அப்படி சில குறைபாடுகள் இந்த வீடுகள்ல இருக்குது. செலவு குறைவாக இருந்தாலும் இந்த மாதிரி உள்ள சில குறைபாடுகள் நமக்கு இந்த ஓலை வீடுகளிலும் புல் வீடுகளிலும் காணப்படுகிறது. அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் வந்துட்டு கூடுதலாகவும் ஓடு மேய்ந்த வீடுகளும் கான்கிரீட் வீடுகளும் தான் அதிகமாக காணப்படுகிறது. ஓடு மேய்ந்த வீடுகளும் கான்கிரீட் வீடுகளும் தான் அதிகமாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நம்ம முதல் வகுப்புல பார்த்த மாதிரியே பல வகையான ஷீட்டுகளை பயன்படுத்தியும் வீடுகள் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல வகையான ஷீட்டுகளையும் மேற்கூரைகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓடுகள் கான்கிரீட் அல்லாம பல வகையான ஷீட்டுகளை மேற்கூரைகளாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு படம் காட்டுறாங்க, வீடியோ. அதை நல்ல கவனமா பாரு. பார்த்துட்டு இல்லையா? இப்ப நீ பார்த்த வீடுகளில் வந்துட்டு மேற்கூரைகள் எதனால் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? இப்ப இந்த வீடியோவில் நீ பார்த்த வீடுகளினுடைய மேற்கூரைகள் எதனால் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத பத்தி நீயே உன்னுடைய சுற்றுச்சூழல் நோட்டு புத்தகத்தில் நீ எழுதணும். சரியா? சரி, அதை நீ எழுதி வச்சுக்கோ. இப்ப பல வகையான வீடுகளை பத்தி பார்த்தோம், பல அந்த வீடுகளினுடைய பலன்களையும் பத்தி பார்த்தோம். இப்ப ஒரு மேற்கூரை, அந்த வீடுகளினுடைய மேற்கூரைகள் எதனால் செய்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி நாம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு மேற்கூரை மட்டும் இருந்தா வீடாகுமா? அந்த வீட்டுல நாம வாழ முடியுமா? அல்லது மேற்கூரை மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வீடு நமக்கு பாதுகாப்பானதாக இருக்குமா? மழைகளிலிருந்தும் வெயிலிலிருந்தும் காற்றிலிருந்தும் ஆபத்தான விலங்குகளிடமிருந்தும் நமக்கு அந்த வீடு பாதுகாப்பை அளிக்குமா? என்னதுப்பா, அளிக்காதா? ஏன், எதனால அது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்ற? எதுப்பா? ஆமா, என்ன இல்ல? வெரி குட். சுவர், சுற்றுச்சுவர் இல்லை. அந்த வீட்டுக்கு சுற்றுச்சுவர் இல்லை. மிகச்சரியாக சொல்றான். சுற்றுச்சுவர் இருந்தா தான் நமக்கு அந்த வீடு ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும். அது ஒரு பக்கம். சுற்றுச்சுவர் போடணும்னா சும்மா நம்ம சுவர் வச்சு கட்ட முடியுமா? முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? தரை போடணும். தளம்
இட வேண்டும். அந்த தளம் இட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம், அந்த அதுக்கு மேல சுவர் வைத்து கட்டுறோம். நம்ம ஆளு சொல்ற மாதிரி செவரு கட்டுறோம். சரிதானே? அப்போ இந்த தளமும் சுவரும் நம்ம கட்டலாம். எப்படி கட்டுவோம்? சும்மா நம்ம வேற ஒரு பக்கம் இருந்து அப்படியே எடுத்து கொண்டு வந்து இங்க வைக்கவா முடியும்? நம்ம இல்லையா? அந்த சுவர் கட்டுவதற்கும் தளம் போடுவதற்கும் தரை போடுறதுக்கும் நமக்கு பல வகையான பொருட்கள் தேவைப்படுகின்றன. அது என்னெல்லாம்? சுவர் கட்டுவதற்கும் தளம் இடுவதற்கும் தேவைப்படக்கூடிய பல வகையான பொருட்கள் என்னவெல்லாம் அப்படின்னு ஒண்ணு நீயே கண்டுபிடிக்கணும். இப்போ உங்க வீடு இருக்குது, எல்லாருக்குமே வீடு இருக்குது இல்லையா? ஆமா. உங்க வீட்டினுடையவும் தரை, தளம், சுவர் இதெல்லாம் எதனால ஆனது அப்படிங்கிறத நீயே உன்னோட நோட்டு புத்தகத்தில் எழுதணும். அது மட்டுமல்ல, தரையும் சுவரும் மட்டுமல்லாமல் மேற்கூரை, உங்க வீட்டினுடைய மேற்கூரையும் எதனால ஆனது என்பதை நீ கண்டுபிடிக்கணும். வீடு மட்டுமா? இல்ல, நம்ம பள்ளிக்கூடத்தினுடைய தரையும் சுவரும் மேற்கூரையும் எதனால் உருவாக்கி இருக்கிறார்கள், எதையெல்லாம் பயன்படுத்தி, எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தி உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீயே எழுதணும். இப்போ அனூப், என்ன பேரு? ஆமா, அனூப். வெரி குட். அனூபும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து சில வீடுகள் எதை பயன்படுத்தி கட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறாங்க. உங்க புத்தகத்திலேயே ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு வீட்டினுடைய தளம் அமைப்பதற்கும் தரை அமைப்பதற்கும் சுவர் கட்டுவதற்கும் என்னெல்லாம் பொருட்கள் வேணும்னு பார்த்தா, தளம் போடுவதற்கு கருங்கல் வேண்டும். மெட்டல், சின்ன போல்டர் கல்லுகள், மெட்டல்கள் வேணும். ஜல்லி வேணும், ஜல்லிக்கல், அது கருங்கல் தான் வருது, அது வேணும். அதுக்கப்புறம் சுவர் வைப்பதற்கு வெட்டுகள் பயன்படுத்தி சுவர் கட்டி உயரப்படுத்துகிறார்கள். இந்த வெட்டுகள் அல்லாம செங்கற்களை பயன்படுத்தி சுவர் வைத்து கட்டுகிறார்கள். இந்த வெட்டுகளை பயன்படுத்தியும் செங்கற்களை பயன்படுத்துவதோடும் அல்லாமல் இப்போ வேறொரு கல் இருக்குது, ஹாலோ பிரிக்ஸ் கல், சிமெண்ட் கட்டைகள், அதை சுவருக்கு வைத்து கட்டி உயரப்படுத்துகிறார்கள். சுவர் கட்டுவதற்காக பயன்படுத்துகிறார்கள். அப்போ தரை போடுவதற்கும் சுவர் கட்டி வைப்பதற்கும் கருங்கல், வெட்டுகள், செங்கல், ஹாலோ பிரிக்ஸ், சிமெண்ட் கல், இவைகளை பயன்படுத்துகிறார்கள். இது கூட மணல் பயன்படுத்துகிறார்கள். கூட வேற ஒரு பொருள் என்னது? ஆமா, வெரி குட், சிமெண்ட். இந்த கல்லை எல்லாம் சும்மா அப்படியே வச்சு அடுக்கி வச்சா நிக்குமா? நிக்காது. சிமெண்ட் கூட மணலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கற்களை வைத்து அடுக்கும் போது அதனுடைய இடையில இந்த சிமெண்ட் சாந்து போட்டு
உறுதிப்படுத்தி வைத்து சுவர் கட்டுகிறார்கள் இல்லையா? அப்படித்தானே? ஆமா, அப்படித்தான். சரிதானே? இதுல அனுவும் நண்பர்களும் கண்டுபிடிச்ச மாதிரி நீ உன்னுடைய நண்பர்களை கூட்டிட்டு உங்க பக்கத்திலேயோ இல்ல வேற எங்கேயாவது பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலேயோ புதிய வீடுகள் கட்டுவதாக இருந்தால் அங்க போயிட்டு அவங்க எதையெல்லாம் பயன்படுத்துறாங்கிறத நீயே நல்லா கவனிக்கணும். உற்று கவனிச்சதுக்கு அப்புறம் நீ அதை உன்னுடைய நோட்டு புத்தகத்துல நீ அட்டவணைப்படுத்தி எழுதணும். சரியா? எழுதிருவீல்ல? சரி சரி. தினமும் நம்ம ஸ்கூலுக்கு வரோம் இல்லையா? எத்தனை பேருக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல எத்தனை வகுப்பறைகள் இருக்குது அப்படின்னு தெரியும்? எத்தனை கிளாஸ் ரூம் இருக்குது? எடப்பா 8 10 15 எல்லாம் வராது. சரி, 10 கிளாஸ் ரூம் இருக்கு. இந்த 10 ரூமுமே நாம வகுப்பறைகளாகவா பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? இருக்கக்கூடிய 10 ரூமுமே நாம வகுப்பறைகளாகவா பயன்படுத்திட்டு இருக்கோம்? கிளாஸ் ரூமாகவா நாம பயன்படுத்துறோம்? இல்ல இல்ல. அப்புறம் வேற என்னவா பயன்படுத்துறோம்? ஆமா, ஆபீஸ் ரூம் இல்லையா? ஒரு ஆபீஸ் ரூம் ஒன்று இருக்குது. சரி, அப்புறம் சமையல் கட்டு, அது வேற பக்கம் செப்பரேட்டா இருக்குது இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் லைப்ரரி. வெரி குட். லைப்ரரி இருக்குது. சரிதானே? லைப்ரரி. அப்புறம் வேற என்ன? ஸ்டாஃப் ரூம். டீச்சர்ஸ்களோ இவங்க உட்கார்றதுக்குள்ள ஸ்டாஃப் ரூம் இருக்குது. அப்படி பல வகையான ரூமுகள் நாம பள்ளிக்கூடத்திலேயே இருக்குது. இருக்கக்கூடிய வகுப்பறைகளுக்காகவும் மற்ற இதர தேவைகளுக்காகவும் கட்டிய ரூமுகளை நம்ம பலவித தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம வீடு கட்டுறோம். வீடு கட்டும் போதும் இதே மாதிரி தானே நம்ம வீடு கட்டுறோம். நமக்கு தேவையான வசதிகள் இருக்கிறதா? என்னென்ன தேவையான வசதிகள்? அதுக்கு தக்க மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம்? வீடு கட்டும் போதும் அறைகள் வைத்து கட்டுகிறோம், ரூம்கள் வச்சு நம்ம கட்டுறோம். அது மட்டுமல்ல, அதை நாம உறுதிப்படுத்தவும் செய்கிறோம். வீடு கட்டும் போது நம்முடைய வசதிக்கு தக்க அறைகள் வைத்து கட்ட வேண்டும். ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ப, நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப அறைகள் வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் நம்ம என்ன பண்றோம்? வீடு கட்ட தொடங்குறோம். அப்படி நாம கட்டுற எல்லா வீடுகளையுமே ஒரே தேவைக்காகவா பயன்படுத்துறோம்? இல்ல இல்லையா? ஒரு 4 ரூம் வைக்கிறோம், இல்லாட்டி ஒரு 3 ரூம் வைக்கிறோம். அப்படி நாம வீடு கட்டும் போது அதை நம்ம ஒரே தேவைக்காக நம்ம பயன்படுத்துறோமா? இல்ல. சமையல் கட்டு, நாம் சமையல் கூடம், நம்ம சமைக்கிறதுக்காக தனியா கிச்சன், அங்க சமையல் செய்கிறார்கள் இல்லையா? அதுக்கப்புறம் ஹால், முன்னாடி ஹால், பெட்ரூம் படுக்கை அறை, பின்ன சில வீடுகளில் ரீடிங் ரூம் இருக்கும், பின்ன பாத்ரூம் குளியல் அறை,
டைனிங் ரூம், சாப்பிடக்கூடிய அறை. இப்படி பலவித தேவைகளுக்கு ஏற்ப நாம வீடுகள் கட்டிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு அறைகளையும் ஒவ்வொரு தேவைக்காக நாம பயன்படுத்தவும் செய்கிறோம். இப்போ ஒரு அட்டவணையோட உங்களுக்கு காட்டுறோம். நீ அந்த அட்டவணையை பூர்த்தி செய்ய வேண்டும். அதுல சில கட்டங்கள் எழுதியிருக்கிறது. எந்த ரூம் என்ன தேவைக்கு பயன்படுத்துறோங்கிறத எழுதிக்கிறாங்க. வேறு பல தேவைகளுக்காகவும் நாம் அறைகளை பயன்படுத்தி வருகிறோம். அப்போ எந்தெந்த தேவைகளுக்காக நாம ரூமுகளை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத நீயே சேர்த்து எழுதணும். புரிஞ்சுதா? தெரிஞ்சது இல்லையா? ஆமா. இப்போ நான் ஏற்கனவே கேட்டேன், வீடு கட்டுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு. மறுபடியும் கேட்கிறேன், வீடு கட்டுறதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எங்கப்பா பார்த்தீங்க? மாமா வீட்டில் பார்த்துருக்கேன். நீங்க எங்க பார்த்தீங்க? எங்கம்மா? பக்கத்து வீட்டுலையா? அவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்களோ? சரி, பெரிய வீடாப்பா. ஆமா. அப்ப அவங்களும் என்னதான் பிளான் பண்ணிருக்கிறாங்க? அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப அறைகள் வைத்து வீடு கட்டிட்டு இருக்காங்க. பெரிய வீடுன்னா அப்படித்தானே இருக்கும். ஆமா இல்லையா? சரி, இந்த வீடு கட்டும் போது என்னப்பா? அமுதா வீடு கட்டும் போது அதை பார்த்தீங்களா? வெரி குட். புதுமனை புகு விழாவுக்கும் போயிருக்கிறான். வீடு கட்டுறதுக்கு முன்னாடியும் போய் பார்த்துருக்காப்ல. சரிதானே? அப்ப இந்த வீடு கட்டும் போது எப்படி கட்டுறாங்க? சும்மா இன்ஜினியர் வந்து ஒரு படம் வரைஞ்சு அப்படி வீடு கட்டி கொடுக்குறாங்களா? இல்ல. இப்ப அரிசி, நாம தினமும் உண்ணக்கூடிய அரிசி சாப்பாடு. இந்த அரிசி எங்கிருந்து நமக்கு கிடைக்குது? கடையில இருந்து கிடைக்குது. கடைக்காரர் போன உடனே எடுத்து கொடுப்பாரு. அவருக்கு எங்க இருந்து கிடைக்கும்? அப்போ நமக்கு இந்த அரிசி வேணும் அப்படின்னு சொல்லும் போது நிலம் உழணும், விதை விதைக்கணும், நீர் பாய்ச்சி, நாற்று பறித்து, மறுபடியும் நாற்று நட்டு, களை பறிக்க வேண்டும், வளம் உரம் இட வேண்டும். அதுக்கப்புறம் அதை அறுவடை செய்யணும். அறுவடை செய்ததுக்கு அப்புறம் கற்றை மிதிக்க வேண்டும். அதுக்கப்புறம் லோடை ஏற்றி மில்லுக்கு கொண்டு போய் அங்க மில்லில் அரைப்பாங்க, நெல் அரைப்பாங்க. நெல் அரைத்து உமி வேறு, தவிடு வேறு, அரிசி வேறாக்கி அங்க லோடு ஏற்றி கடைகளுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்கிறார்கள். அதை நாம வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா? இதே மாதிரி தான்ப்பா வீடு கட்டுறதுக்கும் பல வகையான படிநிலைகள் இருக்குது. வீடு கட்டுறதும் இதே மாதிரி ஒவ்வொரு படிகளாக செய்ய வேண்டும். முதல்ல என்ன பண்ணுவாங்க? வீடு கட்டுவதற்கான அஸ்திவாரம் தோண்டுவாங்க. வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் தோண்டுவாங்க. அதுக்கப்புறம் அஸ்திவாரம் கட்டுவார்கள். கருங்கல் எல்லாம் போட்டு அஸ்திவாரம் கட்டுவாங்க. அந்த அஸ்திவாரம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தரையிடுதல், தளம் இடுதல், தளம் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் சுவர் வைப்பார்கள். சுவர் வைக்கும் போதே கதவு வைப்பதற்கு தேவையான சாமகிரிகள், பொருட்களை வைப்பார்கள் இல்லையா? இப்படி கட்டி முடிஞ்சும் இன்னும் மேற்கூரை போடுவாங்க. அதுக்கப்புறம் வயரிங் வேலை இருக்குது. கரண்ட், நமக்கு லைட் போடணும் இல்லையா? ஆமா, அதுக்கு தேவையான வயரிங் வேலைகள் செய்யணும். உங்க மாமா அந்த வேலைக்கா போறாரு? ஓகே, சரி. அப்ப
இப்ப வயரிங் வேலை செய்யணும். அதுக்கு அடுத்து பிளம்பிங், பைப்பு, தண்ணி நமக்கு ஒவ்வொரு அறைகளுக்கும் தேவைப்படக்கூடிய எல்லா அறைகளுக்கும் தண்ணீர் வசதி செய்வதற்காக பிளம்பிங் வேலைகள் இருக்கின்றன. அதுக்கு ஒரு வேலைக்காரர் வருவார். இந்த கட்டடம் எல்லாம் கட்டுறதுக்கு, தளம் போடுறதுக்கு, சுவர் வைப்பதற்கு, அஸ்திவாரம் தோன்றதுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு வேலைக்காரர்கள் வருவாங்க, நிறைய தொழிலாளிகள் வருவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மர வேலைகள் செய்வதற்காக, ஜன்னல், கதவு இதெல்லாம் வைக்கிறதுக்காக வருவாங்க. அப்போ வீடு கட்டுவதற்கு இப்படி பல வகையான படிநிலைகள் உள்ளன. நிறைய வேலைகள் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பா நாம கட்டி வரும்போது பல வகையான படிநிலைகளை தாண்டித்தான் நமக்கு ஒரு வீடாகுது. இப்படி இந்த வேலைகளை செய்வதற்கு, ஒவ்வொரு வேலைகளை செய்யறதுக்கும் தொழிலாளிகள் இருக்கிறார்கள். பல வகையான தொழிலாளிகள் இருக்கிறார்கள் இல்லையா? நிறைய தொழிலாளிகளினுடைய பங்களிப்பு, நிறைய தொழிலாளிகளினுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு வீடை கட்டுவதற்காக பல தொழிலாளிகளினுடைய உதவிகள் நமக்கு தேவைப்படுகிறது. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்திலேயோ, வீட்டுக்கு பக்கத்திலேயோ அல்லது பள்ளிக்கூடத்துக்கு அருகிலேயோ வீடு கட்டுவதாக இருந்தால் அந்த வீடு கட்டுவதை நீ போய் உற்று நோக்கி என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள், எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தி வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறத நீயே எழுதணும். அது மட்டுமல்லாமல் நமக்காக இந்த வீட்டை கட்டித் தருவதற்காக நமது நண்பர்களான தொழிலாளிகள் யாரெல்லாம், எந்தெந்த தொழிலாளர்கள் நமக்காக ஒரு வீடு கட்டுவதற்காக உழைக்கிறார்கள் அப்படிங்கிறத, அந்த தொழிலாளர்களும் யாரெல்லாங்கிறதையே நீயே ஒரு அட்டவணையில எழுதி வைக்கணும். உன்னுடைய சுற்றுச்சூழல் குறிப்பேட்டிலேயே நீயே அதை எழுதி வச்சுட்டு உங்க வகுப்பு ஆசிரியர்களுக்கு நீ அனுப்பி கொடுக்கணும். மட்டுமல்லாமல் உன்னுடைய நண்பர்கள்கிட்டையும் சொல்லணும், இந்த மாதிரி நமக்கு ஒரு வீடு கட்டணும்னா இந்த பொருட்கள் நமக்கு தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட பல வகையான தொழிலாளர்களினுடைய உதவியும் நமக்கு தேவைப்படுகிறது. அவர்கள் இல்லாமல் நம்மால் ஒரு வீடை கட்டி முடிக்க முடியாது என்பதையும் நீ அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அப்ப இதெல்லாம் நீ எழுதியவில்லையா? எழுதி முடிச்சுட்டு உங்க ஆசிரியருக்கு நீயே அனுப்பி கொடுக்கணும். நல்ல பிள்ளைங்க அனுப்பிடுவீங்க இல்லையா? நம்புறேன், கண்டிப்பா நீங்க அதை செய்வீங்க. அப்ப நாம மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். பாய் குட்டி.